கைஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக வெளில போகணுன்னா ஆதிரை, எஃப்ஜே தான் வெளில போகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சுபிக்ஷாவுக்கு வந்து வெளில அனுப்புறதுக்காக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதோட விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஃப்ஜேவையும் தட்டி தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரையும் தட்டி தூக்கிக்கிறாங்க. யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸு நீங்கள் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி சுபிக்ஷா தான் வெளில அனுப்புகிற மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவர் வந்து கேள்வி கேட்குறாரு. எப்படி கேள்வி கேட்குறாரு விஜய் சேதுபதி? "என்னம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. ஆனால் உள்ள சாண்ட்ரா என்னென்ன மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணாங்க. விஜய் பார்வதி எப்படி கிழின்னு கிழிச்சிங்க சார்? விஜய் சேதுபதி சார் நீங்கள் எந்த மாதிரி கிழின்னு கிழிச்சிங்க? ஆனால் சாண்ட்ராவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படியே தாங்குற மாதிரியே பேசுகிறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் பார்வதிக்கு ஒரு படி மேலேயே வந்து இன்றைக்கி சாண்ட்ரா வந்துருச்சு. சாண்ட்ராவும் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரொம்ப ஓவர் வைலன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். கையில் வச்சுட்டு இருக்கிற மைக் எல்லாமே காதெல்லாம் கிழியுது. யாருமே மதிக்க பண்ணுறாங்க. எல்லோரும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. நீங்கள் அதே கான்டெஸ்ட்டில் பேச வேண்டியது தானே? இப்போ அன்றைக்கி அவங்க பண்ண இதுக்கு வந்து பாரதி எல்லோரும் பேசுனீங்களா? நான் பாரதிக்கெலாம் 1% கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன். வீட்டில் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலடி கொடுக்குறீங்களா? இப்போ இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கார்னர் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. நச்சுன்னு கேளுங்க, பட்டுன்னு கேளுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பிபியில் உட்காந்துட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்க, நீ பேக் பண்ணக்கூடாது, நீ சொல்கிற இதுனா உன் வீடு அது, இதெல்லாம் கண்டஸ்டண்டோட வீடு, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நச்சுன்னு கேளு மூஞ்சில் அடித்த மாதிரி. இதுதான் பிரச்சனையே இங்கே. இதனால தான் விஜய் சேதுபதியை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டு ரோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், எஃப்ஜேக்கு சுத்தமாக வந்து ஓட்டு கிடையாது, ஆதிரைக்கு சுத்தமாக ஓட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவை அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோ பிஃபோராக போட்டேன். வீடியோ வந்ததுக்கப்புறமா எல்லோரும் பார்த்துருக்காங்க போல் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனை போட்டாங்க. இந்த டபுள் எவிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவை தட்டி விட்டுடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுத்தவங்க எல்லாருமே வந்து எஃப்ஜேவை தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டிகிட்டே இருக்காங்க. எஃப்ஜே பண்ணதுனால தான் நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம், எஃப்ஜேவால் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இஷ்டத்துக்கு இருக்கிறாரு, பட் ஆனால் எங்களெல்லாம் வந்து வெளில அனுப்புகிறாங்க, நான் எஃப்ஜே மட்டும் அனுப்ப மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாம் பேக் டு பேக் இன்டர்வியூ கொடுத்தனால இதுக்கு மேலே தம்பியை உள்ளே வச்சோன்னா நம்ம தான் வாண்டடாக உள்ளே வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை தட்டி தூக்கிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லோரும் வைரல் பண்ணி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஃப்ஜேவை தூக்கிட்டாங்க. அடுத்ததாக யாரை தூக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை பழிவாங்க வந்த நீலாம்பரியா, அது என்ன நீலாம்பரியோ என்ன கணக்கில் சேர்க்குறதுன்னு தெரில, ஆதிரையும் தட்டி தூக்கிட்டாங்க. எஃப்ஜே ஆதிரை தட்டி தூக்கப்பட்டார். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. எம்மா உங்களை வச்சு சோஷியல் மீடியாவில் கிழின்னு கீக்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களை பயங்கரமாக வாங்குறாங்க. இதுக்கு மேலே உங்களெல்லாம் உள்ளே வச்சோம் அப்படின்னா எங்களை வந்து வேறு மாதிரி வந்து உருட்டுறாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வெளில போயிருங்க அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிபிலே கிடையாது. இப்போ பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம், உள்ளே இருக்கிறவங்களால தேவையில்லாமல் இந்த ஷோக்கே அவமானம். நீங்கள் டபுள் எவிக்ஷனாக பண்ணி எல்லோரும் தட்டி தூக்குங்க, ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சிங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்களும் வந்து சிக்கிவீங்க, ரோஸ்ட்டில் நீங்களே மாட்டிப்பீங்க, ஷோவும் மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி நடந்துச்சு. ஆனால் இது ஓகே, எனக்கு இந்த வெளில அனுப்புறது எனக்கு ஓகே. ஆனால் நீங்கள் சாண்ட்ராவை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சாண்ட்ரா அவங்க முன்னாடி வந்து அமைதியாக பேசுவாங்க. இப்போ அந்த ஷோ முடிஞ்ச உடனே சாண்ட்ரா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால் நார்மலாக தானே பேசுகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டோட ஹோஸ்ட்டு தானே அவர், விஜய் சேதுபதி நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா மாதிரி வந்து எல்லோரும் நிறைய பேர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினவங்களாம் பிபி வந்து தட்டி தூக்கிட்டு இருக்கு. நீனா எப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இவங்க பிக் பாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறது கிடையாது, உள்ளே இருக்கிறவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது கிடையாது, ஒருத்தர்கிட்ட கூட ரெஸ்பெக்ட் கொடுக்குறது கிடையாது. இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் மென்டலி டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா? மற்றவங்களாம் மென்டலி டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? நீங்கள் மட்டும் தான் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? மற்றவங்களாம் ஃபேமிலி கிடையாதா? இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? அதனால் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவுக்கு திரும்ப இவங்க சாஃப்ட் கார்னர் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் சாண்ட்ராவுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் வந்து. பாய்.